நீங்கள் பகிர்ந்த படங்கள் கீழக்கரையின் பாரம்பரியத்தையும் நம் முன்னோர்களின் ரசனையையும் அழகாக பறைசாற்றுகின்றன. இந்த சப்பரக்கட்டில் அல்லது மஞ்சக்கட்டில் அதன் உயரமான கால்கள் மற்றும் பிரம்மாண்டமான வடிவமைப்பிற்காகவே தனித்துவம் பெற்றது. தேக்கு போன்ற உறுதியான மரங்களால் செதுக்கப்பட்ட இவை வெறும் மரச்சாமான் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் தலைமுறை கதைகளை தாங்கி நிற்கும் ஒரு பொக்கிஷம். சப்பரக்கட்டிலின் சிறப்பம்சங்கள். பிரம்மாண்டமான தோற்றம். இவை 4 பக்கமும் உயர்ந்த தூண்களை கொண்டு பார்ப்பதற்கே ஒரு கோட்டை போல காட்சியளிக்கும். கைவினைத்திறன். கட்டிலின் தலைப்பகுதியிலும் கால்களிலும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு கலைநயத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கும். நீடித்த உழைப்பு. அந்த காலத்தில் தேக்கு அல்லது வேங்கை போன்ற தரமான மரங்களில் செய்ததால் இன்றும் பல வீடுகளில் இவை சிதையாமல் அப்படியே உள்ளன. குளிர்ச்சி. நிலத்திலிருந்து உயரமாக இருப்பதால் காற்றோட்டம் சீராக அமைந்து உறக்கத்திற்கு மிகவும் இதமாக இருக்கும். சுந்தரன் நீயும் சுந்தரி ஞானும் சப்பர மஞ்சத்தில் சேர்ந்திருந்தால் திரு ஓணம் என்ற பாடல் வரிகள் குறிப்பிடுவது போல இந்த மஞ்சங்கள் ஒரு காலத்தில் வசதி படைத்தோரின் அடையாளமாகவும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்வின் குறியீடாகவும் இருந்தன. கீழக்கரையில் இன்றும் இத்தகைய கலை பொக்கிஷங்களை அழியாமல் பாதுகாத்து வருவது பெருமைக்குரிய விஷயம். இந்த அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் SAK முசப்பிஹு.